அனைவருக்கும் வணக்கம். நான் ஆஸ்திரேலியாவிலேருந்து இளநடங்கோ. நேற்று இந்தியாவில் ஆதவ் அர்ஜுனா தாவிக அமைச்சர் ஒரு மீட்டிங்கில் பேசும்போது எங்களுடைய முன்னாள் முதலமைச்சர் ஸ்டாலின் ஐயாவோட மகன் உதயநிதி ஸ்டாலினை வந்துட்டு இளவரசர் பண்ண அந்த அதாவது என்ன மன்னராட்சியாம், அதாவது இந்த பரம்பரையை ஆண்டுட்டு வர்றாங்களாம் மன்னராட்சி மாதிரி என்றதை வந்துட்டு ஒரு கேலி செய்கிற மாதிரி பேசியிருக்காரு. எனக்கு மீண்டும் ஒரு சந்தேகம். இப்போ அவங்களுக்கு ஆதரவு தெரிவிக்கிற காங்கிரஸ் இதோடைய ராகுல் காந்தி இருக்கார்ல, நேருஜி, இந்திரா காந்தி அம்மையாரை நான் இது ரொம்ப மதிப்பு வச்சுருக்கேன். ஏன்னா நான் சின்ன வயசில் 13 அதை விட சின்ன வயசு 8-9 வயசு இருக்கும். இந்திரா காந்தி அம்மையாரை பற்றி ஒரு கவிதை எழுதி அனுப்பினேன் என்னோடய மாமாவுக்கு சவுதியில் ஒர்க் பண்ணும்போது. அப்போ இந்திரா காந்தி அம்மையாரை பற்றி எனக்கு பெரிய மரியாதை இருக்குது. அப்போ இந்திரா காந்தி அம்மையார், அதுக்கப்புறம் இந்த ராகுல் காந்தி, அப்போ இவங்க அந்த ஆதரவோடு இருக்கிற அந்த கட்சி மட்டும் இப்போ எப்படி? அப்போ நீங்கள் ராகுல் காந்தியை கூட வந்து இளவரசர், மன்னர் முடிசூடுறது இதை பற்றி தானே பேசணும். அவரை மட்டும் நீங்கள் பிரதர் என்று சொன்னார் எங்களுடைய இன்றைய முதல்வர் விஜய் பிரதர். அவர் மட்டும் பிரதர், அந்த மன்னர், அந்த இளவரசர் மட்டும் பிரதர். அது எங்கே போச்சு? நியாயம்னா எல்லாம் பொதுவாக இருக்கணும், சரியா? அடுத்த இன்னொன்று என்னென்னா, இந்த கட்சிக்கு பையன் அடுத்த பொறுப்பு பையன். ஒன்று சொல்கிறேன், அந்த இடத்துல நீங்கள் இருந்தால் என்ன பண்ணுவீங்கன்றதை மட்டும் யோசிங்க. ஒவ்வொருத்தருக்கும் சொல்கிறேன், அந்த இடத்துல நீங்கள் இருந்தால் என்ன பண்ணுவீங்க என்றது மட்டும் யோசிங்க, வேறு ஒன்றும் இல்லை.